விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிற சட்டத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டுட்டு அதை பச்சை துண்டு வச்சு தொடக்கிற துரோகத்துக்கு பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. நரேந்திர அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறதுக்காக கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை வந்துட்டு ஆதரிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஊரா போய் நான் தான் விவசாயிகளோட காவலன், மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீன் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமியோட இந்த பச்சை துண்டு நாடகத்துக்கு பின்னாடி பெரிய கார்பரேட் டீலே இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். வேஷம் போறதுல ஒரு பல வகை உண்டுங்க. ஆனா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி போடுற வேஷம் இருக்கு இல்லைங்களா, அவர் போட்டதுலே கொடுமையான வேஷம். நான் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேஷம் தான். டெல்லியில விவசாயிகள் 3 வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி ரத்தம் சிந்தனப்ப ஒன்றிய பாஜக அரசுக்கு ஜாகா தட்டிட்டு இங்க வந்து பச்சை துண்டை கட்டிக்கிட்டு வளவராரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவருடைய டபுள் கேம் ஆட்சியை தான் தமிழ்நாடு காரி துப்புது. யாருங்க உண்மையான விவசாயி? போராடுற விவசாயிகளை டிராக்டர் கொலை பண்ண கும்பலுக்கு வக்காலத்து வாங்கின அவன் விவசாயியா, இல்ல விவசாயிகளுக்கு விடுவு காலத்தை உருவாக்குறதுக்கான திட்டங்களை உருவாக்கி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற திராவிட மாடல் அரசாங்கம்? 3 வேளாண் சட்டங்கள் வந்தப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிச்சது. ஆனா நம்மளுடைய விவசாயிகளோட துரோகி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அந்த 3 சட்டங்களும் விவசாயிகளுக்கு பெருத்த லாபம் சர்டிபிகேட் கொடுத்தாரு. உங்க வீட்டு தோட்டத்தை விளையிற கத்திரிக்காய்க்கு நீங்க விளை வைக்க முடியாது, அதே நேரத்துல கார்பரேட் கம்பெனிக்கார எப்ப வேணாலும் அந்த நிலத்தை பாதி போட்டு போய்க்குவான் அப்படின்ற சட்டத்தை ஆதரிச்ச நீங்க எல்லாம் என்ன ரகம்? இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் கடையில போய் தான் விளைவிச்ச தக்காளியை வந்துட்டு விற்க போனாலே கமிஷன் வண்டிக்கான பிளியறான். இந்த லட்சணத்துல கார்பரேட் கிட்ட நிலத்தை கூடன்னு சொன்ன சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க. அது மட்டும் இல்லாம விவசாயின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி தான் சேலம் 8 வழி சாலைக்காக ஒன்றிய அரசு விவசாயிகளோட நிலங்களை பறிச்சப்ப அந்த பச்சை துண்டை எடுத்து முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாரு ஆட்சியில். மக்களை தெளிவா கவனிங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் போட சொன்னாரு. ஆனா இவரு அந்த சட்டங்களை எல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சாரு. அப்படி அடம்பிடிச்சதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். பச்சை துண்டுன்றது விவசாயிகளுக்கு தான் அடையாளம். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வெறும் முக்காடு துணி. ஆனா இன்னைக்கு பாருங்க, திராவிட மாடல் ஆட்சியில விவசாயிகளுக்கு தனியா பட்ஜெட், பில் இல்லாத மின்சாரம் உறுதி செய்யப்படுது, விவசாயிகள் கண்ணுல தண்ணி வராம பாத்துக்கிறாங்க. அன்னைக்கு பாஜக கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சதுக்காக எடப்பாடி பழனிசாமி கிடைச்சது என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி மேலே அவருடைய சம்பந்தி மேலே இருந்த ஊழல் வழக்குகளை தூசு தட்டாம இருக்க நரேந்திர அரசு கொடுத்த ஆஃபர் தான் அந்த ஆதரவு. தன்னோட பதவியையும் சொத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக விவசாயிகளோட உரிமைகளை காவு வாங்க அடவு வைக்க துணிஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பச்சை தொண்டை உதறி தோல்ல போட்டா மட்டும் விவசாயி ஆகிட முடியாது. விவசாயிங்க வயிற்றுல அடிக்காம இருந்தாலும் விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிற சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம இருந்தாலே போதும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை விவசாயிகளோட நலனை ஒட்டுமொத்தமா படுகொலியில தள்ளிட்டு விவசாய வேஷம் போடுற இந்த துரோகி எட்டப்பன் பழனிசாமிக்கு 2026 நீங்க என்ன பரிசு தரப்போறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம் தோழர்கள். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.